இன்னைக்கு நம்ம செட்டிநாடு அம்மா கிச்சன்ல முளைக்கட்டிய பயிர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பச்சை பயிர்ல எப்படி நம்ம முளை கட்டுறதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து 1 கப் பச்சை பயிர் எடுத்துர்க்கேன். இதை நீங்க வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிரணும் ஃபர்ஸ்ட். இப்போ நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நீங்க நல்லா தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வைங்க. அப்போ தான் ஃப்ரீயாக நல்லா ஊறி நல்லா வரும். இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நீங்கள் நைட்டில் எப்பயுமே ஊற வைக்கிறது தான் நல்லது. ஸோ நீங்கள் நைட்டில் இது மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம நாளைக்கு காலையில் இதை வந்துட்டு நம்ம கட்டி முளை கட்டுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ராத்திரி ஊற வச்ச பயிர் நான் இப்போ அதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலை நீங்கள் நினச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணிடுங்க. அதில் இந்த பயிர் எல்லாத்தையும் போட்டு இந்த டவலை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டும் நீங்கள் வந்து ஒரு இருட்டான இடத்துல நீங்கள் தொங்க விடலாம். இல்லைன்னா இதை நல்லா இப்படி இந்த துண்டை அப்படி நல்லா நீங்கள் இப்படி திருகிட்டு இதில் ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டு கொஞ்சம் இருட்டான இடத்துல இதை கொண்டு போய் நீங்கள் வச்சிடலாம். வச்சிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் எப்படி அந்த பயிர் வந்து முளைச்சிருக்குன்னு. முளை கட்டி வச்சதை பார்க்கலாம். நேற்று நம்ம வச்சோம், ஒரே நாள் தான். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு அம்மா கிச்சனில் பச்சை பயிர் முளை கட்டினதை பற்றி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.